ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தமிழ்நாட்டில் ஒரு தேவையில்லாத கட்சின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது வேறு எந்த கட்சியும் கிடையாது, நம்ம நாம் டம்மி கட்சி தான். இந்த கட்சியில் இருக்கிற பல பேர் இந்த கட்சியை புறக்கணித்து எவ்வளோ பர்சன்டேஜ் வாக்கு சதவீதத்தில் இருந்தாங்களோ அதை அப்படியே குறைச்சி மறுபடியும் 4% கொண்டு வந்து விட்டுருக்காங்க. மீதி இருக்கிறதும் போயிட்டு தான் இருக்குது, அதுலேயும் மாற்றம் இல்லை. பல பேர் வெளியே போயிட்டுருக்காங்க. பல பேர் இன்னும் ஏன்டா அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லி புலம்பி வெளியே போனவங்களையும் பார்த்தோம். 10 வருஷம் பயணித்து களஞ்சியம் அவர்களே கட்சி விட்டு வெளியே போயிட்டார். சீமானோட நெருங்கிய நண்பர் அவரே ஓடிட்டார். அவரையும் பார்த்தோன்னா வச்சு கழிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருமே போயிட்டு தான் இருக்காங்க. கூடி விரைவில் கூடாரம் காலியாகும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்குண்டான ஸ்டெப்பு யார் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீமான், அதுக்கப்புறமா இந்த சாட்டை துரைமுருகன், அதுக்கப்புறமா இந்த இடும்பாவனம் கார்த்தி. இவங்க 3 பேரும் தான் ஒரு கட்சி வளர்றக்கும் ஒரு கட்சி அதே பார்த்தோன்னா அழிஞ்சு போகிறக்கும் முக்கியமான காரணமாக இருக்கிறதும் இவங்க 3 பேர் தான். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. பாராட்டுகள், வாழ்த்துக்கள் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. சரி, இப்போ அவர் என்ன பண்ணி வச்சுருக்காரு, என்னத்தை பேசி வச்சுருக்காரு, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை ட்ரோல் மெட்டீரியல் பண்ணுற மாதிரி விஜய் அவரில் கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சாட்டை துரைமுருகன் போட்டு வச்சுருக்காரு. பார்க்கும்போது பயங்கர சிரிப்பு வந்துச்சுன்னு நினைப்பீங்க. சத்தியமாக கிடையாது, பாவமாக இருந்துச்சு, ரொம்பவுமே பாவமாக இருந்துச்சு. அதாவது விஜய் அவர்கள் மாதிரி ஒரு பிளாக் கோட் ஒன்று போட்டுக்கிட்டு வீடியோ பண்ணுறாரு. அதுக்காகவே வாங்கியிருக்காரு போல், விஜய் அவர்கள் கலாய்க்கணும் அப்படின்றக்காக வாங்கியிருக்காரு. ஆனால் அவர் பண்ண அந்த விஷயத்தை நம்ம தளபதி ஃபேன்ஸ் வச்சு கிழிச்சிட்டாங்க. ஒவ்வொரு எடிட்டிங்கும் பார்க்கும்போது பார்க்குற குபீர் சிரிப்பு மூமெண்ட் வருது. அதை வச்சு என்னெல்லாம் எடிட்டிங் பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. அந்த லெவலில் போயிடுச்சு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பாடி ஷேமிங் பண்ணியிருக்காரு. எங்கே அப்படின்னா, ஒரு முதலமைச்சர் சட்டசபையில் இருக்கார். சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு இருக்காருல, கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அவர் சும்மாவே உட்காந்துட்ருக்காரு. அவர் எப்படி பார்க்குறாரு, எப்படி நடந்துக்கிறாரு, எங்கெங்கே வேடிக்கை பார்க்குறாரு, எப்படி உட்காராரு, இதையெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ட்ரோல்னு சொல்லி எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. கடந்த 5 ஆண்டு காலமாக நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உட்காந்துட்டு இருந்திருப்பார்ல, ஸ்டாலின் அவர்கள் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்களா, அதையெல்லாம் ட்ரோல் பண்ணாங்களா? பண்ண மாட்டாங்க. விமர்சனங்கள் வைப்பாங்களே தவிர இந்த மாதிரி ட்ரோல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே விஜய் அவர்கள் 3 மணி நேரமாக சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அதுக்கு வேறு செய்கையெல்லாம் பண்ணி காட்டிகிட்டு இருக்காரு. பாடி ஷேமிங் மாதிரி தான் இருந்துச்சு அது பார்க்குறக்கு. ஒரு மனுஷன் எப்படி 3 மணி நேரமாக ஒரே இடத்துல உட்காந்துருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. என்னால் முடியவே முடியாதுன்றாரு. உங்களால் முடியாதா? 3 மணி நேரம் உங்களால் ஒரே இடத்துல உட்கார முடியாதா? என்னையா காமெடி பண்ணுறீங்க? நிஜமாலுமே உங்களால் முடியும். விஜய் அவர்களால் தாண்டி உங்களால் முடியும். எப்படி? அதை பல வருஷமாக ஜீரோலே இருக்கீங்களேயா, ஒரு சீட்டு கூட ஜெயிக்காமல். 16 வருஷமாக ஒரு சீட்டு கூட ஜெயிக்காமல் உங்களால் இருக்க முடியுது. ஒரு 3 மணி நேரம் விஜய் அவர்கள் மாதிரி உட்கார முடியாதா? நீங்கள் 16 வருஷம் உட்காந்துட்டு தானே இருக்கீங்க ஜீரோலையே. அவர் முதலமைச்சராகி அங்கே சட்டசபையில் போய் முன்னிருக்கையில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எல்லா கட்சிக்கும் பின்னாடி போய் ஜீரோவில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. 16 வருஷமாக ஜீரோலே இருக்க தெரிஞ்ச உங்களுக்கு 3 மணி நேரம் இருக்க தெரியாதா? சரி, 16 வருஷமே ஜீரோலே இருக்கிற உங்களுக்கு விஜய் அவர்களால் ஒரு 3 மணி நேரம் சும்மா உட்கார முடியாதா? அமைச்சர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லோரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு அது துறை சார்ந்த நபருக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, போயிட்டுருக்கு. அவர் சும்மா தான் உட்காந்துருப்பார். வேறு யார் என்ன பண்ணுவார்? அங்கே பல பேர் சும்மா தான் உட்காந்துருந்தாங்க. அதுக்குண்டான வாய்ப்புகள் வரல, வரும்போது பேசுவாங்க. விஜய் அவர்களும் அப்படி தான். விஜய் அவர்கள் எதுக்காக இருக்கார்? அந்த ஸ்பீச்சை அவர் பேச வேண்டிய ஸ்பீச்சை இன்னும் சில பேர் பேசுவாங்க, பதில் கொடுப்பாங்க, அவரும் பேசுவார். எல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. 3 மணி நேரம் சும்மாவே உட்காந்துட்டு இருக்காரு இப்படி அப்படின்னு சொல்லி பாடி ஷேமிங்லாம் பண்ணி காட்டார் சாட்டை துரைமுருகன். பார்க்குறக்கு நம்மளுக்கு சிரிப்பு வரல, நிஜமாக இவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இவங்க சட்டமன்றத்துக்குள்ளேயும் வர முடியாது, ஓட் பர்சன்டேஜ்லேயும் நிரூபிக்க முடியல, எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே தாவேக்கா சட்டமன்றத்தில் உட்காந்துட்ருக்கு. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார், அங்கே அமைச்சர்கள் ஆகிட்டாங்க. இவங்க கலாய்கிற எல்லாருமே அமைச்சர்கள் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட் தாக்கல் பற்றி அந்த கூட்டத்தொடரில் விவாதங்கள் போயிட்டுருக்குது. பட்ஜெட் தொடர் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்னா என்னென்னு தெரியுமா? அதெல்லாம் கனவுல கூட நடக்குமா உங்களுக்கு? தாவேக பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்குங்க. அது 75 வருடகால கட்சி திமுக, 50 வருஷ கட்சி அதிமுகவில் விமர்சனம் வைக்கிறாங்க, கேள்விகள் கேட்குறாங்க. அவங்க தாவேக்கா பதில் சொல்கிறாங்க. இது ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு, மக்களுக்கு உண்டான ஒரு நிகழ்வாக போயிட்டுருக்கு. இவங்க என்னன்னா சம்மந்தமே இல்லாமல் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. இது பட்ஜெட் தாக்கல் மேட்ரு பாஸ். உங்களுக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? உங்களுக்கு டெபாசிட்டுக்கு சம்மந்தம் இருக்கா? உங்களுக்கு சட்டமன்றத்துக்கு சம்மந்தம் இருக்கா? உங்களுக்கு வெற்றிக்கு சம்மந்தம் இருக்கான்னா எதுவுமே கிடையாது. உங்கள் கட்சி தலைவனுக்கும் கிடையாது. நீங்கள் குறுக்க வர்றீங்க. உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. பட்ஜெட் தாக்கலாம் என்னென்னா தெரியுமா? ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் விவாதம் பண்ணுவோம். உங்கள் கட்சியில் ஒரு நபருக்கு அந்த துறையை கொடுத்து, நிதியமைச்சர் துறையை கொடுத்து அவர் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவார்ல, அப்படி ஏதாவது நடந்திருக்கா? திமுக நடந்திருக்கு, அதிமுக நடந்திருக்கு, இப்போ தாவேக்காக நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு எது அது நடந்திருக்கான்னா ஒன்றுமே இல்லையே. அப்புறம் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் பார்த்தோன்னா உள்ளே என்ட்ராகிறீங்க? பார்க்குறதுக்கு சிரிப்பாக வருது. இதில் இன்னொன்று விஷயத்தை வேறு சொல்கிறார். மரியா வில்சன் இருக்கார்ல, அவர் ஆங்கிலத்தில் தான் பேசுவார், அப்படியே இங்கிலீஷில் தான் பேசுவார். இந்த ஃப்ளைட்டில் போகும்போது, இந்த சைனா போகும்போது என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கார். இங்கிலீஷில் தான் பேசுவார். பெரிய இங்கிலீஷ் தெரிஞ்சால் பெரிய ஆளுன்னு நினப்பா, இங்கிலீஷ் தெரிஞ்சால் பெரிய ஆள் நினச்சிக்குவாங்க நினப்பா அப்படின்னு. இவனுக்கு தெரியல. இந்த சாட்டை துரைமுருகனுக்கு இங்கிலீஷ் தெரியல, தெரிஞ்சவர் பேசுகிறாரு. தெரியாத நீ கதறிக்கிட்டு இருக்க வேண்டியதாக வேறு என்ன?
திரு சீமான் அவர்கள் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை கூட யூஸ் பண்ணதே இல்லையா? இந்த ஆள் யூஸ் பண்ணதே இல்லையா? எல்லாமே அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ மரியா வில்சன் இங்கிலீஷில் பேசுகிறாரு அப்படின்னா அவருக்கு தெரியுது, இவங்களுக்கு தெரியல. தற்குறின்னு பேசிகிட்டு இருக்காங்க. மரியா வில்சனுக்கு இங்கிலீஷ் தெரியுது, இந்த தற்குறிக்கு இங்கிலீஷ் தெரியல. அதனால தான் பார்த்தோன்னா கத்திக்கிட்டு இருக்காப்புல. அந்த ஒரு காண்டு. இவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியுது, நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. அப்போ ரியல் தற்குறி யாருன்னா இது தான். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, அவர் அமைச்சர் ஆகிட்டார், சட்டசபையில் போய் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்காரு, எல்லா இடத்துலையும் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்காரு. ஓகே தான். தமிழ்லேயே பேசுகிற நீங்கள் என்னத்தை சாதிச்சிட்டிங்க? தமிழ்லேயே பேசுகிற நீங்கள் என்னத்தை சாதிச்சிட்டிங்க? 16 வருஷமாக தமிழ், நாம் தமிழர், தமிழன் உணர்வு அப்படின்னு பேசுகிறீங்களே, தமிழ்லேயே பேசுனா நீங்கள் என்னத்தை சாதிச்சிங்க? அவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு, ஓகே. நீ தமிழ்லேயே கத்தி என்ன பண்ணிகிட்டு இருந்த? என்ன பண்ணியிருக்க இது வரைக்கும்? ஏதாவது இருக்கான்னா எதுவுமே இல்லை. இதில் இந்த இடும்பாவனம் கார்த்தி, இந்த சாட்டை, இந்த சீமான் எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, சினிமா மோகத்தில் மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க, ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில் ஓட்டு போட்டாங்க, சினிமா மோகத்தால் மட்டும்தான் ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் கடந்த 30 வருஷத்தில் ஒரு 20 வருஷமாவது வச்சுங்களேன், மக்களுக்காக நலப்பணிகள் செஞ்சுருக்காரு, மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை செஞ்சுருக்காரு. எத்தனையோ பேருக்கு பார்த்தோன்னா ஸ்கூல்லேருந்து வயதானவங்க, விவசாயிங்க, மாணவர்கள் அப்படின்னு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே உதவி செஞ்சு பண்ணியிருக்காங்க. தளபதி ரசிகர்களும் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்கிறாங்களா பிளாக் டிக்கெட் ஒருத்தனால இன்றைக்கி அமைச்சர் அப்படின்னு சீமான் பேசுகிறார். அந்த நபரும் மக்களுக்காக களத்தில் நின்று வேலை செஞ்சுருக்காரு, உதவி பண்ணியிருக்காரு. நலத்திட்ட உதவிகள்லாம் என்னென்னு தெரியுமா? இந்த நாம் தமிழர் கட்சியில் எல்லா கட்சியிலும் பாருங்களேன், ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவிகள் போயிட்டுருக்கும், ஏதாவது இருக்கும். இந்த நாம் தமிழர் கட்சியில் அப்படி ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியாது. நாம் தமிழர் கட்சியில் நலத்திட்ட உதவி அப்படின்ற ஒரு லைனை காட்ட முடியாது, பண்ணவே மாட்டாங்கள்ல. நலத்திட்ட உதவின்னா என்ன? அதாப்பா, உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் மக்களுக்கு எடுத்து செலவு பண்ணுறது. மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தை நாங்கள் வாங்கி செலவு பண்ணுவோம், அதுதான் எங்களுக்கு தெரியும். தம்பிங்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கி நாங்கள் செலவு பண்ணுவோம். எங்கள் காசெல்லாம் தம்பிங்களுக்கு செலவு பண்ண மாட்டோம், மக்களுக்கு செலவு பண்ண மாட்டோம் அப்படின்னு இருப்பாங்க. நலத்திட்ட உதவின்னு ஒரு உதவியை காட்டு நாம் தமிழர் கட்சியில் அப்படின்னு தான் கேட்க தோணுது. அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா நீ 1000 உதவி பண்ணியிருந்தாலும் அது அரசியலுக்காகன்னு வரும். ஆனால் விஜய் அவர்கள் ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது இருந்தே 20 வருஷத்துக்கு மேலே அவர் உதவி பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருந்திருக்காரு. அவர் அரசியலுக்கு வருவாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் அவருக்கே தெரியாது. அப்போ அதை பற்றி பேசும்போது கூட காலமும் நேரமும் சூழ்நிலையும் தீர்மானிக்கிட்டு அப்படின்ட்டு போயிட்டார். அவருக்கும் தெரியாது. ஆனால் தெரியாமல் சில உதவிகளை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்படியும் கூட அரசியலுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே யாராவது உதவி பண்ணிட்டு வருவாங்களான்னா அதுக்கு வாய்ப்பில்லை. விஜய் அவர்கள் வந்துட்டார், உதவிகளும் பண்ணியிருக்காரு, ஜெயிச்சிட்டாரு, நீ ஜெயிச்சும் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு ஒரு உதவியை திரு சீமான் அவர்கள் இயக்குனராக இருக்கும்போது, ஒரு நடிகராக இருக்கும்போது அது பண்ணியிருக்காரானா எதுவுமே இல்லை. விஜய் அவர்கள் நடிகராக இருக்கும்போதும் பண்ணியிருக்காரு. இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு, அதை வச்சு தான். சீமான் அப்படி ஏதாவது பண்ணியிருக்காரா? சரி, அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமாவது நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு எதுவும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை காட்டுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். இந்தாங்க உதவி அப்படின்னு இவங்க பண்ணவே மாட்டாங்க, கொண்டாங்க உதவி அப்படின்னு சொல்லி கேட்டு மட்டும் வாங்கிப்பாங்க. அதுதான் இவங்களோட கொள்கை, வேற என்ன? இதுதான் கொள்கை. எந்த ஒரு உதவியுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் உதவிகள் பண்ணி மக்கள் மத்தியில் பேர் வாங்கி ஆட்சிக்கு வந்திருக்கிற தாவேகா பார்த்து சினிமா முகத்தில் வாக்கு செலுத்திட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ பேர் சினிமாவிலேருந்து வந்தாங்களே, அவங்களாம் ஜெயிச்சிட்டாங்களா என்ன? எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா எத்தனையோ பேர் சினிமாவிலேருந்து வந்தாங்க, எல்லோரும் ஜெயிச்சிட்டாங்களா என்ன? ஒன்றும் கிடையாது. மக்களுக்கும் அவங்கள பிடிக்கணும், மக்களுக்கு அவர் சில உதவிகள் செஞ்சுருக்கணும், அந்த உதவிகள் மக்களுக்குன்னு போய் சேரணும். அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் வாக்கு செலுத்துவாங்க. அதனால தான் விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க, அதில் மாற்றமே இல்லை. இதில் வேறு சீமான் நேர் சொல்கிறாரு, நான் எலெக்ஷனில் தோற்றுருக்கலாம், தேர்தலில் தோற்றுருக்கலாம், ஆனால் கொண்ட கொள்கையில் நான் தோக்கவே மாட்டேன், எப்பவும் ஒரே மாதிரி இருப்பினார். இதே மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன பேசினார்? சரத்குமாரோட பர்த்டே ஃபங்க்ஷனில் என்ன பேசினார்? இன்றைக்கி ஒரு நிலைப்பாடு இருக்கும், அது இன்றைக்கி மாறும், நாளைக்கு அந்த நிலைப்பாடு சரின்னு தோணலாம், நாளை கழித்து அது தப்புன்னு தோணலாம். இதுதான் பார்த்தோன்னா கொள்கை அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அதிலலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. இப்போ கொண்ட கொள்கையில் நாங்கள் மாறவே மாட்டேன்றார். என்னையா அது? ஒன்று மாற்றுவேன்னு சொல்லு, இல்லை மாற்ற மாட்டேன்னு சொல்லு. இவனை சொல்கிற மாதிரி இந்த சாலையில் இந்த ஓரத்தில் நில்லு, நான் இந்த ஓரத்தில் நில்லு அப்படின்ற மாதிரி 2ல் ஏதாவது ஒன்று சொல்லு. அதை விட்டுட்டு நான் கொள்கையிலேருந்து மாற மாட்டேன்னு சொல்லிவிட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு நிலைப்பாடு இருக்கலாம், அது நாளைக்கு தப்புன்னு தோணலாம், மறுபடியும் நாளை கழித்து சரின்னு தோணலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் அரசியலும் பேசிக்கிட்டு இருக்காரு. பகுத்தறிவாமல், அதுக்கு பேர் பகுத்தறிவு இல்லையா, லூசுத்தனமான முட்டாள்தனமான செயல்ன்றது. என்னத்தை சொல்கிறது? இதை தான் பகுத்தறிவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல். அதனால தான் பெரியார் இருக்காங்க, திடீர்னு மாறிட்டாங்க போல். அதுதான் பகுத்தறிவு போல். அவர் என்ன பகுத்தறிவு சொன்னாரோ அந்த பகுத்தறிவு நம்மளுக்கு தேவையில்லை. அவரை ஆதரிச்சோ இப்போ எதுக்குற, இதுதான் பகுத்தறிவு, இதுதான் சீமானோட கொள்கை போல். இதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கெல்லாம் வாக்கு செலுத்துவாங்களாமா மக்கள். ஆனால் மக்களுக்காக களத்தில் நின்று உதவிகள் செஞ்சு மேலே இப்போ ஆட்சி பிடிச்சிருக்கிற விஜய் அவர்கள் சினிமா முகத்தில் விட்டு வாங்கி ஜெயிச்சிட்டார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கும்பல். என்னத்தை சொல்கிறது? இந்த மாதிரி காமெடி போயிட்டுருக்கு. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு பாவமாக தான் இருக்குது. பார்க்கும்போது இப்போல்லாம் கோபமோ இவங்க பேசுகிறது பார்க்கும்போது ட்ரோல் மாதிரி எதுவுமே தெரியுறதில்ல, பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ திமுகவுக்குன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது, வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குது.
1.5 கோடி பேர் அவங்க வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 1.5 கோடியோ 1 கோடியோ வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் 1 கோடி அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் வாக்கு விழுகும் உடன்பிறப்புகள் இருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவுக்கும் அந்த கட்சி தொண்டர்கள் வந்து இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இவங்க மாறி மாறி திட்டிக்குவாங்க, பேசிப்பாங்க. நடுநிலையான மக்கள் மாற்றி மாற்றி வாக்கு செலுத்துவாங்க, மாறி மாறி ஜெயிப்பாங்க. இது நடக்கும். அதே மாதிரி இப்போ தாவேகாவுக்கும் 1.5 கோடிக்கும் அதிகமான நபர்கள் இருக்காங்க. 1,72,26,200 வாக்காளர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. 1.5 கோடியை தாண்டுது. தாவேகாவுக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இந்த மாதிரி கோடிக்கணக்கில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாக்கு வங்கின்றது இருக்குது. இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கின்னு ஏதாவது இருக்கான்னா இப்போ இருக்கிறது வெறும் 19 லட்சம், அவ்வளோதான். 36 லட்சத்துலேருந்து இப்போ 19 லட்சத்துக்கு வந்திருக்காங்க, குறைஞ்சிருக்கு. இவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கியும் கிடையாது. ஏன்னா வாக்கு வங்கி இருக்கிற நபர்கள் தைரியமாக யாரை வேணால் என்ன வேணால் பேசுவாங்க. மக்கள் சில பேர் மாறிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு கூடுதலாக வாக்கு வரும். நம்ம தொண்டர்களோட வாக்கையும் தாண்டி எளிய மக்களோட வாக்குகள், நடுநிலையான மக்களோட வாக்குகள் நம்மளுக்கு விழும் அப்படின்னா அவங்க ஏதாவது பேசுவாங்க, ஓகே நடக்கும். இவங்களுக்கு ஓட் பர்சன்டேஜும் கிடையாது, மக்கள் சப்போர்ட்டும் கிடையாது. ஆனால் எந்த தைரியத்தில் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? அது ஒருமையில் தருதலை கூட்டம் அப்படின்றது. விஜயாவில் பார்த்தோன்னா இந்த கோட் சூட்டில் போட்டுக்கிட்டு இந்த சாட்டை திருமுருகன் கலாய்க்கிறது. இடும்பாவனம் கார்த்தி ட்விட்டரில் பார்த்தோன்னா பேப்பரை பார்த்து படிக்கிறேன்னு சொல்கிறதே ஒரு பேப்பரை பார்த்து படிக்கிறவரெல்லாம் இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னு ஒரு பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே கடிச்சு வச்சாங்க அப்படின்னா இவங்களுக்குன்னு வாக்கு வங்கின்றது யார் கொடுப்பாங்க? நடுநிலையில மக்கள் யார் வாக்கு செலுத்துவாங்க? இப்போ தாவேகாவுக்கு வாக்கு செலுத்தியிருக்கிற விஜய் ஃபேன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், விஜய் ரசிகர்களே, விஜய் தொண்டர்களே, நாளைக்கு இவங்களுக்கு எப்படி வாக்கு செலுத்துவாங்க? மக்களோட மனசு மாறி இவங்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா அதுக்கு நாகரிகமான பேச்சு, நாகரிகமான குற்றச்சாட்டுன்றது இருக்கணும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் பார்த்தோன்னா அவன் ஒருமையில் பேசுகிறது, தருதலைங்க தற்கொலைங்க அப்படின்னு பேசுகிறது, இந்த மாதிரியான பேசிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு என்னென்னா வாக்கு வங்கி எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற வாக்கு வங்கி இப்போ இருக்கிறது வெறும் 19 லட்சம் தான். அதுவும் பாதி போயிடுச்சு. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமா, ரிசல்ட்டுக்கு அப்புறமா பல பேர் இன்னும் வெளியே போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு 18 லட்சமோ 17 லட்சமோ இருக்கலாம். அதோட ஜாஸ்தியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஒரு 10,000 பேர் வெளியே இருந்தவங்க கூட பிரச்சனை தானே. அந்த 10,000 வாக்கும் போச்சு. இனி அடுத்தடுத்த நிகழ்வுகளை இவங்க எல்லாருமே இதை தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இனி இவரை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை, எப்படி வாக்கு வங்கி நம்ம வாங்க போகிறது கிடையாது, நம்மளுக்குன்னு ஒரு டெபாசிட் கூட வாங்குறதில்லை. அப்படி இருக்கிறப்போ நம்ம இனி வெல்வோமா தோப்போமா அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கன்ஃபார்மாக தோக்கதான் போகிறோம், எந்த எலெக்ஷன் நம்ம ஜெயிக்க போகிறதில்ல அப்படின்னு இருக்கிற தம்பிகளுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்களே விரக்தியில் பாதி பேர் சொல்லிட்டு இருக்காங்க, போயிட்டாங்க. இந்த மாதிரி வாக்கு வங்கியே இல்லாத ஒரு கட்சி எந்த தைரியத்தில் எல்லாருமே இந்தளவுக்கு ஆபாசமாக, அசிங்கமாக, கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க? எப்படி பேசுகிறாங்க? எல்லா கட்சிகளுக்கும் வாக்கு வங்கின்னு 1 கோடிக்கு மேலே இருக்குது. திமுகவுக்கும் இருக்குது, அதிமுகவுக்கும் இருக்குது. இப்போ தாவேகாவுக்கு இவங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி மேலே இருக்குது. இவங்களுக்கெல்லாம் ஒரு வாக்கு வங்கின்றது 1 கோடியை தாண்டுது. நாம் தமிழர் கட்சிக்கு இல்லையே. அப்படி இருக்கிறப்ப அந்த வாக்கு வங்கி நம்ம சேர்க்கணும். அதுக்காக இந்த தாவேகா சார்ந்த நபர்களாக இருந்தாலும் சரி, திமுக சார்ந்த உடன்பிறப்புகளாக இருந்தாலும், அதிமுக தொண்டர்களாக இருந்தாலும் நம்மளோட கொள்கையை வச்சு நம்மளோட பேச்சின் மூலமாக அவங்கள நம்ம சைடு வர வைப்போம் அப்படின்னு பேசினாங்க அப்படின்னா ஏதோ 1-2 பேர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு எல்லாரையுமே மரியாதை இல்லாமல் பேசினா வாக்கு செலுத்தணும். திமுகவுக்கு வாக்கு இல்லை, இனிமேல் அதிமுகவுக்கு என் வாக்கு கிடையாது, தாவேகாவுக்கு என் வாக்கு கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வர்றவங்க சீமானுக்கு எப்படி போடுவாங்க? போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு எதுக்கு போடுவான்? அவள் ஏதாவது நோட்டாக்கு போட்டு போயிடுவான், இல்லைனா போடவே மாட்டான். இதுதான் நடக்கும். வாக்கை தன்னோட சைடு வந்து இழுத்து பிடிக்கவும் தெரியல, தக்க வச்சுக்கவும் தெரியல, எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணவும் தெரியல அப்படின்னா அந்த ஒரே கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னும் அதை விட ரொம்பவுமே டபுள் மடங்கில் போயிட்டுருக்காங்க. கூடிய விரைவில் அந்த 19 லட்சமும் காணாமல் போகுது. அதுக்கு நம்ம ஒரு விழா எடுக்கிறோம், அவ்வளோதான். இன்னொரு ரிக்வெஸ்ட் வந்து நம்ம தாவேகாக வைக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா அந்த சீமான், சாட்டை திருமுருகன், இடும்பாவனம் கார்த்தி இவங்களாம் ரொம்பவுமே ஹார்ஸாக ஓவராக தான் பேசிகிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் ஒரு மேலே கைது நடவடிக்கை எடுத்த மாதிரி தயவு செஞ்சு இவங்களெல்லாம் கைது பண்ணிடாதீங்க. கைது பண்ணி இவங்களெல்லாம் பெரிய ஆளாக்கி விட்டுறாதீங்க. அது வந்து இவங்களுக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது, கீழே விழுந்தாலும் மண்ணோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த கதையை மாற்றிடுவாங்க. அதனால் இவங்களெல்லாம் தாவேகா சேர்ந்த நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸு எல்லாருமே நாங்கள் பார்த்துக்குறோம். அதனால் இவங்களெல்லாம் கைதெல்லாம் பண்ணி இவங்களை வந்து பெரிய ஆளாக்கி விட்டுருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க கைது பண்ணுறதையும் தாண்டி நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்க அடிக்கிறதுல அந்த கிடைக்கிற சந்தோஷம் நீங்கள் கைது பண்ணால் கூட கிடைக்காது. அதனால் நாங்கள் அடிச்சுக்கிறோம். அதனால் இது வந்து எக்காரணத்தை கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ இல்லை அவங்களை கைது நடவடிக்கை மேற்கொள்கிறதோ வேண்டாம் அப்படின்னு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறோம். ஏன்னா அடிக்கிறது தான் நாங்கள் இருக்கோம்ல, வச்சு செய்யிருக்கு. அதனால் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இன்னுமே வாக்கு வங்கி இழந்துட்டுருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சி கூடிய விரைவில் வாக்கு வங்கின்னா என்ன அப்படின்ற ரேஞ்சுக்கு போகும். அதுக்காக தான் நம்மளும் காத்திருப்போம். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக்ஸ் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.